சாணக்யா இந்த வார்த்தை கேட்டாலே எல்லாருக்கும் தோன்ற முதன்மையான எண்ணம் வாழ்க்கை தத்துவங்கள், நீதிகள். பணம், வியாபாரம், உடல் நலம், திருமண வாழ்க்கை, சமூகம் இப்படி பல தலைப்புகள் கீழே சாணக்யா மிக அழகான வாழ்க்கை தத்துவங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. சாணக்யா பண்டைய காலத்திலேயே மிகப்பெரிய அறிஞரா விளங்கியிருக்காரு. அவரு உலக புகழ் பெற்ற தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்துல படிச்சவரு. சாணக்யா நீதின்ற ஒரு நூலையே எழுதியிருக்காரு. அந்த நூல்ல வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. மருத்துவம், போர், அரசியல் இந்த மாதிரி பல தலைப்புகளின் கீழ் தன்னோட அறிவாற்றல் மூலமா பல சிந்தனை விளக்கங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த நூல்ல நீங்க உங்க ஜாப்ல ஒரு சில ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு போவீங்க. அதே போலதான் இந்த வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்த அடையணும்னா சாணக்கியர் சொல்ற இந்த 5 தந்திரங்களையும் அறிவுரைகளையும் நீங்க பின்பற்றி நடந்தா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு நீங்க உங்க சாதனைகளை பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. சாணக்கியர் சொன்ன அந்த 5 தந்திரங்கள் என்னன்றத நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்பிக்கை. நீங்க எந்த ஒரு வேலை பண்ணாலும் நம்பிக்கை இல்லாம பண்ணீங்கன்னா அந்த வேலை முழுமையா அடையவே அடையாது. அதே போலதான் ஒருத்தர் தன்னம்பிக்கையோட இருக்கிறவரால எந்த சூழ்நிலையும் யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு சாணக்கியர் உறுதியா சொல்லியிருக்காரு. இதுக்கு உதாரணமா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஆண்கள் மட்டுமே மருத்துவம் படிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல முதல் பெண் மருத்துவரா கல்லூரியில போய் சேர்ந்தாங்க. அவங்க படித்த கல்லூரி ஆண்கள் கல்லூரி தான். ஏன்னா யாருமே அங்க பெண்கள் படிக்கல. அவங்க ஒரு தன்னம்பிக்கையோட போனனாலதான் தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவரா விளங்குனாங்க. சாதனையும் நிறைய புரிஞ்சாங்க. அதற்கப்புறம் தான் பெண்கள் படிப்படியா படிப்புகள் காலகட்டத்துல முன்னேறினாங்க. ஒரு பெண் மருத்துவராகவும் எல்லாரும் வளர்ந்தாங்க. பெண்களால மருத்துவத்திலேயே சாதிக்க முடியும்னு நிரூபிச்சாங்க தன்னம்பிக்கையின் மூலமா. செகண்ட், அறிவு. ஒரு மனுஷனோட உண்மையான நண்பனே அவனோட அறிவு தான். நீங்க ஒரு புத்தகத்துல இருந்து கத்துக்கிட்ட அறிவா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கத்துக்கிட்ட அறிவா இருந்தாலும் சரி, இந்த 2 அறிவுமே ஒருபோதும் ஒரு காலத்திலேயும் உங்களுக்கு வீணாகாது. இந்த அறிவை யாராலையும் உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஒரு அரசன் அரசவையில மட்டும்தான் அவன் அரசனா மதிக்கப்படுவான். ஆனா படிச்சவங்க அப்படி இல்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது மாதிரிதான் நீங்க போற இடம் எல்லாமே உங்களுக்கு மிகவும் மேன்மை வாய்ந்ததா அமையும். உங்களை எல்லாருமே ரொம்பவே மதிப்பாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்வதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தவே கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில தினசரி நீங்க பல விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்க தொழில் சார்ந்த விஷயங்களையும் பல தன்னம்பிக்கை நூல்கள்லையும் உங்க அறிவு சார்ந்த விஷயங்களையும் நீங்க கத்துக்கிட்டே இருந்தாதான் மற்றவங்களை விட நீங்க ஒரு 10 மடங்கு முன்னேறி இருக்க முடியும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தன்னோட அறிவாற்றல் மூலமாகவும் கல்வினாலையும் இந்திய நாட்டோட குடியரசுத் தலைவரா உயர்ந்தாரு. அவர் சொன்ன ஒரு வாழ்க்கை தத்துவம், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி கல்விதான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாம கல்வி மூலமா உயர்ந்து வாழ்ந்து நமக்கு ஒரு பாடமா அவர் வாழ்ந்திருக்காரு. தேர்ட், கடின உழைப்பு. நீங்க உங்க வாழ்க்கையில உழைச்சாதான் முன்னேற முடியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கடின உழைப்புன்றது கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி. நீங்க வருஷக்கணக்கா இருந்தாதான் வெற்றின்ற கனியை நீங்க அடைய முடியும். நீங்க உங்க கோல்ல கன்சிஸ்டன்ஸா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நீங்க உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய முடியும். கொலனல் சாண்ட்ரஸ் இவர் பல பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ஜாப்ல சேர்ந்து ரிஜெக்ட் அண்ட் ஃபெயிலியர்ஸை சந்திச்சவர். ஆனால் தன்னோட தன்னம்பிக்கையின் மூலமா 62 வயசுல கேஎஃப்சின்ற ஒரு பிராண்டை ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட கடின உழைப்பின் மூலமா அவர் மிகப்பெரிய சாதனையை புரிகிறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரரா அந்த வயசுல அடைகிறாரு. ஃபோர்த், கவனம். நீங்க எந்த செயலை செஞ்சாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மற்றவங்க உங்களுக்கு சொல்றதா இருந்தாலும் நீங்க கவனமா கேட்டு அதுக்கேத்தாப்புல நீங்க பதில் சொல்லணும். ஒரு சில பேர்
மற்றவங்க பேசுறதே கேட்காம அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே போவாங்க. இது ஒரு அறிவின்மைன்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். கவனம். உதாரணத்துக்கு, நீங்க உங்க நேரத்தை ரொம்ப செம்மையா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க நேரத்தை வீணாக்குனீங்கன்னா இந்த வாழ்க்கை போனா திரும்ப வராது. அது மட்டும் இல்லாம நீங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த பணத்தை எல்லாத்துக்கும் செலவழிக்காம ஒரு சிலதுக்கு நீங்க சேர்த்து வச்சாதான் பிற்காலத்துல அது உங்களுக்கு உதவும். நீங்க யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. நீங்க அதனால எல்லா சூழ்நிலையிலையும் ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் சிந்திக்கணும், செயல்படணும்ட்டு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. 5th, தோல்வி. தோல்வி அடைஞ்சோடனே நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா தோல்வியிலிருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். வெற்றி அடைஞ்சவங்களே தோல்வி நிறைய தடவை அடைஞ்சு தான் அவங்க வெற்றியாளராக ஆயிருப்பாங்க. தடவை வெற்றியாளர் ஆனவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக எந்த விளக்கத்தையும் கொடுக்க முடியாது. ஆனால் தோல்வி அடைஞ்சவங்கள்ட்ட நீங்கள் போய் அறிவுரைகள் கேட்டிங்கன்னா எந்தெந்த விஷயத்துலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரைகளை வழங்குவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க. அந்த தவறுகள் மூலமாக வந்த அனுபவத்தை மறந்துடாதீங்க. உங்களை சுற்றியுள்ளவங்களும் ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளில். அந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக கவனித்து அதுலேருந்து நீங்கள் தற்காத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். சாணக்கியர் சொன்ன இந்த 5 நீதிகளை உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீங்க. உங்கள் லட்சியத்தையும் கண்டிப்பாக ஒரு நாள் அடைஞ்சே தீருவீங்க.